வணக்கம் மக்களே. சப்போட்டா பழத்தை ஏன் சாப்பிடணும் தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு சப்போட்டாவில் ஆரோக்கியங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து தினந்தோறும் பார்க்கலாம். நீர் சத்து குறைவாக இருக்கும் நேரத்தில் சப்போட்டாவை சாப்பிட்றது நம்மளுடைய உடலுக்கு போதிய ஆற்றலை உடனடியாக அளிக்கும். அளவில்லாத ஊட்டச்சத்துகள் நிறைந்த சப்போட்டாவுக்கு பல நோய்கள்லேருந்து நம்மை காக்கக்கூடிய திறன் இருக்குது. சப்போட்டா பழத்தை சாப்பிட்றது நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்வு அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போட்டாவில் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால பொட்டாசியம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தும். எனவே சப்போட்டாவை தினமும் சாப்பிட்றது இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தி சமநிலையாக வச்சுக்கும் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய உண்மைகள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போட்டா சாப்பிட்றது சிறுநீரகம் தொடர்பான நோய்கள்லேருந்து நம்மை பாதுகாக்க உதவும் அப்படின்றாங்க. சிறுநீரக கல்கள் பிரச்சனையால் அவதிப்படுறீங்கன்னா சப்போட்டாவை சாப்பிட்றதன் மூலம் தங்களுடைய அவதியை குறைத்து கொள்ள முடியும். அதாவது சப்போட்டா பழத்தில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரஸ் பண்புகள் மிகுந்து காணப்படுது. ஜலதோஷம், பருவகால காய்ச்சல் போன்ற பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு ஒருவேளை நம்ம சப்போட்டா ஜூஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் நலத்திற்கு இரும்பு சத்து மிகவும் அத்தியாவசியமானது. இரும்பு சத்து குறைந்தால் நம்ம எளிதில் எரிச்சல் அடையும் நிலையில் இருப்போம். கவனமின்மையும் அதிகமாக இருக்கும். சப்போட்டாவில் இரும்பு சத்து அதிகம் இருப்பதனால அதை சாப்பிட்றது நம்மளுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போட்டாவை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தொண்டையில் அரிப்போ வாயில் புண்ணோ ஏற்படலாம். குறிப்பாக நாம் பழுக்காத பச்சையாக சப்போட்டாவை தவிர்க்க வேண்டும். சப்போட்டாவை காயாக சாப்பிட்டா தொண்டையில் அரிப்பு, வாயில் புண் போன்றவையோடு செரிமான குறைபாடு, வயிறு கோளாறு போன்ற பிரச்சனைகளும் சேர்ந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் சப்போட்டா பழத்தை எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்றத குறித்து மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே, சப்போட்டா பழம் நமக்கு நன்மைகள் மட்டும்தான் தரப்போகுது. அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போட்டா பழத்தை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போட்டா பழம் குளிர்ச்சியாக அப்படி இல்லைனா அது சூடாக அப்படின்னா நீங்கள் ரொம்ப வயிறு வலியால் அவதிப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் சப்போட்டா பழத்தை கண்டிப்பாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சப்போட்டா பழத்துடைய நிறத்தில் பழுப்பு நிற சதை பகுதி நமக்கு இனிப்பு நிறைந்த ஒரு பழமாக இருக்குது. சப்போட்டாவை ஜூஸ் ஆக்கி குடித்தாலும் அப்படியே சாப்பிட்டாலும் சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம். குளிர்காலத்தில் உங்களுடைய உணவில் நீங்கள் பழம் சேர்க்க விரும்பினால் கண்டிப்பாக சப்போட்டாவை சேர்க்கலாம். இது சுவையானது அப்படின்றத விட சுகாதாரமானது தான் அப்படின்றத முக்கியமான விஷயம். இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து வைட்டமின் சி கொண்டிருப்பதனால இது பாக்டீரியா தொற்றுகளை தடுக்க செய்து இதன் அற்புதமான மருத்துவ குணங்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உடலில் செரிமான அமைப்பை கட்டுக்குள் வைக்க செய்து குடல் நோய்க்குறி அறிகுறிகளை கட்டுப்படுத்துது. மலச்சிக்கலை சரி செய்ய சப்போட்டா பழம் ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நார் சத்து நிறைந்த உணவுகள் செரிமானத்திற்கும் குடல் இயக்கத்திற்கும் உதவும் என்பதை நம்ம அறிஞ்சிருப்போம். சப்போட்டாவில் அதிக நார் சத்து இருப்பதனால இது சிறந்த மலமிளகியாக செயல்படுது. நார் சத்து உள்ளடக்கத்தினால மலச்சிக்கலிருந்து நிவாரணம் அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்குடல் ஜவ்வை சீராக்கி தொற்று நோய்களை எதிர்த்து போராட ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சக்தியின் சர்வதேச இதழுடைய கூற்றுப்படி சப்போட்டாவில் டேனின்களின் உள்ளடக்கம் இருக்குது. இது சிறந்த அலர்ஜி எதிர்ப்பு முகவராக இருக்குது. இது உணவு குழாய் அலர்ஜி, குடல் அலர்ஜி, எரிச்சல் கொண்ட நோய்க்குறி போன்ற நோய்களை தடுப்பதன் மூலம் செரிமான மண்டலத்திற்குடைய நிலையை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது இரைப்பை அலர்ஜி, வீக்கம் மற்றும் வலியை குறைப்பதன் மூலம் வீக்கத்தை நமக்கு குறைக்க செய்யுது. நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப மைண்டில் இருக்கும். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும். வயதான காலத்தில் எலும்பு தேய்மானம் ஏற்படக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். சப்போட்டாவை கூடுதல் அளவாக சாப்பிடுவதன் மூலம் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு அதிகமாகவே இருக்குது. இது எலும்புகளுக்கு வலு கொடுக்கவும் உதவும்.
கால்சியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்திருக்கிறதுனால எலும்புகளை அதிகரிக்கவும் வலுப்படுத்தவும் செய்கிறது. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ எலும்பு இணைப்பு திசுக்கள் மற்றும் வளர்ச்சிக்கு தாமிரம் ரொம்ப அவசியங்க. தாமிரத்தின் குறைபாடு அது மட்டும் கிடையாது, தசை பலவீனம், குறைந்த பலவீனம், எலும்பு பலவீனம், மூட்டுகளில் மென்மை போன்றவை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேங்கனீஸு, துத்தநாகம், கால்சியம் ஆகியவற்றோடு தாமிரமும் சேர்த்து எடுத்துக்கொள்வதன் மூலம் பெண்களின் எலும்பு மென்மையாதல் பிரச்சனை குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போட்டாவில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் சுவாச பாதை, நாசி துவாரம், கபம், சளி அகற்றுவதன் மூலம் நாள்பட்ட இரும்பலை போக்க செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக நம்ம இரும்பிகிட்டே இருக்கோம், என்னதான் டேப்லெட் போட்டாலையும் இரும்பு சத்துக்கான ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணாலும் நமக்கு இந்த ஒரு பிரச்சனை சரியாக போல அப்படின்னா துவாரம், கபம், சளி அகற்றுவதன் மூலம் நாள்பட்ட இரும்பலை நம்மளால் போக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ நிறைந்தவை. தினசரி சப்போட்டா சாப்பிட்றதன் மூலம் கண் மருத்துவரை நம்ம சந்திக்கவே தேவையில்லையாங்க. ஏன்னா கண்களுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ நம்மளுடைய கண்களை பாதுகாக்குது. வைட்டமின் சி ஆனது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வைத்திருக்க செய்யுது. இது உடலில் ஃப்ரீ ரேடியேட்டர்களை அழித்து இதய கோளாறுகளையும் தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போட்டாவில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் ஆனது இரத்த நாளங்களை சீராக வைக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தம் மற்றும் அதன் சுழற்சியை கட்டுப்படுத்துது. சப்போட்டா இரும்பு சத்து நிறைந்தது என்பதனால இது இரத்த சோகை அபாயத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போட்டா நார் சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்டவை. இது வாய்வழி புற்றுநோய் போன்ற சில நோய் வகைகளை எல்லாம் புற்றுநோய்களை எல்லாம் தடுக்க உதவுது. உடலில் திசு அமைப்பிலும் ஆரோக்கியத்தை பராமரிக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போட்டா பழத்தில் இயற்கையாகவே பிரிக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் உள்ளடக்கம் இருக்கிறதுனால இது உடலுக்கு அதீத ஆற்றலை கொடுக்கும். தினமும் உடல் சோர்வினால் குறிப்பாக உடனடியாக உங்களுக்கு ஆற்றல் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 டம்ளர் சப்போட்டா சாறு அல்லது கிண்ணம் நிறைய சப்போட்டா துண்டுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போட்டாவில் எலக்ட்ரோலைட்டுகள், வைட்டமின் ஏ மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்திருக்கு. இது கர்ப்பிணிகளுடைய காலை சோர்வை போக்க உதவும். குறிப்பாக தலை சுற்றல் பிரச்சனை கொண்டிருப்பதனால அதன் அறிகுறியை குறைக்க உதவுது. ஸோ பிரசவத்திற்கு பிறகு தாய்ப்பாலுக்கும் பெண்களுக்கு ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்த ஒரு பதிவில் நான் சொன்ன எக்கச்சக்கமான உண்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த சீசன் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போட்டாவை பயன்படுத்தணும், ஆரோக்கியமாக இருக்கும். இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பழங்கள் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நுரையீரலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படியெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரியான அனைத்து தகவலுடன் நான் உங்களை தினந்தோறும் சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.